இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்தவரை காஷ்மீரிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய படுகொலையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த படுகொலையை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளிலே இந்திய அரசாங்கத்திற்கு முழு ஒத்துழைப்பு நல்குவதென தீர்மானித்திருக்கின்றோம். அந்த தீவிரவாத தாக்குதலை எந்த மதத்தினரோடும் ஒப்பிட்டு பிரச்சாரங்கள் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லி வருகின்றோம். அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கும் எந்த தனிப்பட்ட சமுதாயத்திற்கும் பொறுப்பேற்க முடியாது. பயங்கரவாதத்துக்கு தீவிரவாதத்துக்கு மதம் கிடையாது. யாரோ ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர் செய்கின்றார் என்று சொன்னால் அவரை பயங்கரவாதி என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர ஒரு மத அடையாளத்தோடு அவர்களை குறிப்பிடுவதை நாங்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொண்டதில்லை. அதே மாதிரிதான் அண்மையில் நடந்த காஷ்மீர் அந்த தாக்குதலையும் நாங்கள் கருதுகின்றோம். ஜனநாயக நாட்டில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம். புது புது கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலையும் வரதான் செய்யும். அவருடைய கொள்கை என்ன, அவர் எப்படி தேர்தலை சந்திக்க போறாரு என்னங்கிறதுனா தேர்தலை ஒட்டி தான் இருக்குமே தவிர இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை பொறுத்த வரைக்கும் பிஜேபி இந்திய நாட்டுக்கு எதிரான கட்சி, அரசமைப்பு சட்டத்துக்கு முரணான கட்சி. எனவே பிஜேபியை எதிர்த்து அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணையக்கூடிய வகையிலே எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். தேசிய அளவிலே காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியிலே நாங்கள் இருக்கின்றோம். தமிழ்நாட்டிலே திமுக தலைமையிலான கூட்டணியில் இருக்கின்றோம். எனவே இந்த வாக்குகள் பிரியக்கூடாது என்பதிலே நாங்கள் கவனமாக இருக்கின்றோம். 3வது அணி 4வது அணிக்குன்னு ஓட்டு போட்டாங்கன்னா அது எதிரணிக்கு தான் பயன்பெறுமே தவிர அது உண்மையான மதசார்பற்ற சக்திகளுடைய வலிமையை காட்ட முடியாது. எனவே அந்த வகையில அவர் மதசார்பற்ற கட்சிகளுக்கு அவர் ஆதரவு கொடுப்பதுதான் தார்மீக கடமையா இருக்க வேண்டும். அது எவ்வளவு எத்தனையோ கட்சி ஆதரவு நீங்களும் போய் ஆதரவு தெரிவிக்கலாம். ஆதரவு தெரிவிச்சவங்க எல்லாம் இருக்க முடியும். பிஜேபியோட போகும்போது எப்படி இருப்பாங்க? ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கூட்டணியில இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க கொள்கை ரீதியான கூட்டணி, மதசார்பற்ற தன்மையில இருக்கக்கூடிய கட்சி திமுக. தொடர்ந்து எதிர்கட்சியா இருந்த காலத்திலேயும் குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து கையெழுத்து இயக்கம் நடத்தினாரு. உச்ச நீதிமன்றம் போனாரு. ஆளுங்கட்சியா வந்த பிறகு அதே நிலைப்பாட்டுல குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டாரு. வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டாரு. அவங்களுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. கோஷம் எழுப்பியிருக்கிறாரு. கொள்கை ரீதியாக நாங்கள் இருக்கிறோம். மற்ற கட்சிகள் யார் வர்றாங்க யார் போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால அதை பத்தி இப்போ சொல்றதுங்கிறது அறிவுரைமா இருக்காது. தேர்தல் கிளம்புன்னு வரும்போது பல பேர் வருவாங்க போவாங்க. அதை வச்சுக்கிட்டு நாம எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஜாதிவாதி கணக்கெடுப்பை நாங்க வரவேற்கின்றோம். உடனடியாக செய்ய வேண்டும். ஜாதி இஸ்லாத்தை கிடையாது. உண்மையான இஸ்லாமியர்களுடைய மக்கள் தொகை எத்தனைங்கிறது எங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சால்தான் அதுல எம்பிசி கோட்டால பயன்பெறுவார்கள். எல்லா சமுதாய மக்களும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்பதுதான் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய கொள்கை. காயிதே மில்லத் காலம் தொட்டு எல்லா சமூகம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அந்த அடிப்படையில் அதை செய்யணும்னு சொன்னா, ப்ரொபோஷனல் விகிதாச்சார இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னா உண்மையான கணக்கெடுப்பு இருக்கணும். எனவே அதை வரவேற்கின்றோம். தேர்தலுக்காக வேண்டி அறிவிச்சுட்டு மறந்துடக்கூடாது. உடனடியாக அந்த கால நிர்ணயம் செய்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் இந்திய அரசாங்கம் முனைப்போடு செயல்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம்.